ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் தான். நான் வாங்கியிருக்க ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சில்க் ஃபீட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு ஸ்லிப்பர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எல்லா இதுக்கும் வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இது. பட் நீங்கள் ரொம்ப ரஃப்பான பிளேஸ்லலாம் வியர் பண்ணிவிட்டு நடக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. அழகாக சின்ன சின்ன அந்த டாட்டை கொடுத்து ஃப்ளார் மாதிரி இருந்துச்சு அழகாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ருஷ்டி பிராண்ட்லேருந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது என்னோடய பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம். நல்லா ஒரு பிளாக் கலரில் நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. போட்டுறதுக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்பான்ஸ் மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இந்த வாருமே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. அதனால் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது எல்லா பிளேஸ்க்கும் வியர் பண்ணி நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காலுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும். அடுத்து ஹை ஆட்டிடியூட்லேருந்து 2 ஸ்லிப்பர்ஸ் வாங்கியிருந்தேன். இது இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இதுவும் ஹார்ட் ஆனால் மெட்டீரியல் தான். பட் பார்க்குறதுக்கு வியர் பண்ணால் நல்லா கொஞ்சம் கிராண்ட் லுக் தரும். இங்கே நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த வாரில் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் சாக்லேட் கலர்னு சொல்லுவாங்களா அந்த கலர். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹை ஆட்டிடியூட் பிராண்ட் தான். அதே மாடல் தான், பட் கலர் மட்டும் வேறு. ஃபஸ்ட்டு இந்த சாக்லேட் ப்ரௌன் கலரில் காமிச்சேன். இது பிளாக் கலர். இது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இந்த கிளிட்டர் பார்ட் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வியர் பண்ணோன்னே அது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அடுத்து ஹை ஆட்டிடியூட் பிராண்ட் தான். இது சும்மா நார்மலாக நம்ம வியர் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டிலே வியர் பண்ணுறீங்க, இல்லை சும்மா மாடிக்கு இந்த மாதிரினா வியர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃப்ளாட் ஸ்லிப்பரு. இந்த மாதிரி இது நல்லாயிருக்கும். இது ஓரளவு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. அடுத்து ஒரு ஹை ஆட்டிடியூட் பிராண்ட் தான். இது ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இது அப்படியே காலை வச்சோன்னே அப்படியே பெட்டு மேலே ஏறி நிற்கிற மாதிரி இருக்கும். பயங்கர சாஃப்டாக இருக்கும். இந்த வார் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். மற்றபடி இது வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எந்த பிராண்ட் தெரியல. இது ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது. இது ஒரு சிங்கிள் பீஸ் கிடையாது. நம்ம டபுள் பீஸ் வாங்கணும். இது பார்க்க அழகாக இருக்குது அப்படின்ட்டு நான் பர்பிள் கலர் போட்டேன். பட் அவங்க எனக்கு பிங்க் கலர் தான் மாற்றி சென்ட் பண்ணிட்டாங்க. இது ரிட்டர்ன் போட முடியாத காரணத்தினால நானே வச்சுக்கிட்டேன். இது நல்ல ஒரு கிளிட்டர் லுக் கொடுக்கும். பட் இது ரொம்ப ஃப்ளாட் ஸ்லிப்பர் தான். கலர் ஓரளவு நல்லாயிருக்கும். சாரீலாம் நம்ம கட்டிட்டு இதை வியர் பண்ணோன்னா ஓரளவு நல்லா லுக் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிருஷ்டி பிராண்ட்லேருந்து ஒரு ஸ்லிப்பர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எனக்கு நார்மலாகவே சாஃப்டாக இருக்க ஸ்லிப்பர்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் அந்த மாதிரி நிறைய ஆர்டர் பண்ணேன். இதுவும் வார் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அது இல்லாமல் அந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வாரில் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைனு. இது நல்லா சாஃப்டாக இருக்கும். வியர் பண்ணுறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே பிராண்டில் அதே மாடல் தான், பட் கலர் மட்டும் வேறு. இது ப்ரௌன் கலர் சாக்லேட் கலரில் வாங்கியிருந்தேன். இதுலேயே அதே மாதிரி இந்த வாரில் டிசைன்ஸ் இருக்கும். இந்த கலர் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிருஷ்டி பிராண்டில் ஆல்ரெடி ஒரு பிளாக் கலர் ஸ்லிப்பர் காமிச்சேன்ல, அதே மாதிரி இது டார்க் ரெட் கலர், மெரூன் கலர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலரு. இதுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. தனியாக அட்டாச் பண்ணி நல்லா ஒரு கோல்டன் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த டிசைனும். இதுவுமே நல்லா சாஃப்டான ஸ்லிப்பர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்க் ஃபீட்லேருந்து இன்னொரு ஒரு சாதா ஸ்லிப்பர் மாதிரி ஒரு மாடலில் வாங்கியிருந்தேன். இது நார்மலாக நம்ம எல்லா இடத்துக்கும் வியர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஃப்ளாட் ஸ்லிப்பர் தான். இது வார் ரொம்பவே மெலிசாக தான் இருக்கும். டிசைன் நல்லாயிருக்கும். ஒரு ஷைனிங்காக இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னம்மா இவ்வளோ ஸ்லிப்பர் வச்சுருக்கேன், நீ என்ன கடையாக வைக்க போகிற அப்படின்னு கேட்காதீங்க. இது என்னோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணது நான் ஒரே வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கே வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் ஸ்லிப்பர் இருக்கும். ஸோ இது நெக்ஸ்ட்டு எனக்காக பர்ச்சேஸ் பண்ண ஹீல்ஸு. நான் கொஞ்சம் ஹீல்ஸ் பைத்தியம். போடுறேனோ இல்லையோ நான் வாங்கி மட்டும் வச்சுப்பேன். இது ஹை ஹீல்ஸு. நல்லா ஒரு கிளிட்டராக இருக்கும். ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வார் போட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி மாடலு. நம்ம கிட்டத்தட்ட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது ஃபைனலாக இன்னொரு ஹீல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு.
அது இல்லாமல் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இது வந்து இவ்வளோ ஹைட்டில் வந்து இருக்கும். நல்லா ஒரு லைட் பிங்க் அந்த ப்ரௌன் கலரில் வந்து இருந்துச்சு. வியர் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். போட்டு நடந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு எனக்கு. அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.